Hello friends, welcome back to Pink's Kitchen தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்வீட்டுக்கு மெயினான இன்கிரிடியன்ட்ஸ் வந்து அவல் அப்புறமா பொட்டுக்கடலை. இந்த ரெண்டு இன்கிரிடியன்ட்ஸுமே எல்லார் வீட்லயும் எப்பவுமே அவைலபிளா இருக்கும். ஸோ எப்போ நீங்க ஆசைப்பட்டாலும் இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்கான ரெசிபிஸ். அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 கப் அவல் சேர்த்துருங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள், நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும். அவல் இப்போ நல்லா கிறிஸ்பி ஆகியாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. உங்கள் அவலில் இருக்க சூட்லேயே இந்த பொட்டுக்கடலையும் நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். அது ஆறிட்டு இருக்கிற டைமில் இதே பேனில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா உருகட்டும். உங்களுக்கு எந்த கம்பி பதமும் வர தேவையில்லை, இது உருகினா மட்டும் போதும். இப்போ நல்லா உருகியாச்சு. ஸோ இதை வந்து வடிகட்டி நல்லா ஆற வச்சிருங்க. இப்போ அவல் நல்லா ஆறியாச்சு. ஸோ இது ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடலாம். இது கூட 1 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த அரைச்ச மிக்சரை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க. அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெய் எல்லா இடத்துலையும் நல்லா பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை வந்து சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. கையில் நல்லா நெய் தடவிட்டு கொஞ்சமாக எடுத்து நல்லா உருண்டையாக பிடிச்சிருங்க. இப்போ நம்மளோட சுவையான போஹா லட்டு ரெடி ஆயாச்சு. இது நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து தட்டிட்டு பேடா மாதிரி சாப்பிடலாம். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே ஈஸி அண்ட் குயிக்கான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.